Sir, ரெண்டுத்துக்குமே நோ ரியாக்ஷன். ஏன்னா பிரிட்ஜிங் கார்போகேட்டியன் ஹைலி அன்ஸ்டேபிள் கார்போகேட்டியன், அதே மாதிரி பிரிட்ஜிங் கார்போகேட்டியன் அப்படிங்கிறது ஒரு கேவிட்டி இருக்கக்கூடிய சிஸ்டம் SN2 வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ ரெண்டுத்துக்குமே என்னது நோ ரியாக்ஷன். கரெக்டா? நெக்ஸ்ட், இது பார்க்கறதுக்கு பிரைமரி மாதிரி இருந்தால் கூட பீட்டா கார்பனில் பிரான்ச்சிங் இன்க்ரீசஸ், SN2 நாட் பாசிபிள். சரிங்களா? ஏன்னா பீட்டா கார்பனில் பிரான்ச்சிங் அதிகமாக பேக் சைடு அட்டாக் வந்து என்ன ஆகாது, நடக்காது. ஸோ இந்த கார்பன் sp3 கார்பனாக இருந்தால் கூட பீட்டா கார்பனில் ஹைலி பல்கி குரூப் இருக்கிறதுனால என்ன ஆகாது, பேக் சைடு அட்டாக் வந்து பாசிபிள் இல்லை. ஸோ SN2 நாட் பாசிபிள். நெக்ஸ்ட், இது வினைலிக் குளோரைட், இதில் வந்து அட்டாக் பண்ணாது. ஏன்னா K+ அண்ட் SH- வித் அசிட்டோன் SN2 ரியாக்ஷன் வந்து பாசிபிள். SN2 ரியாக்ஷன் இங்கே ஒரு செகண்டரி ஹாலைட் இருக்கு, இது வெச்சில் இருக்கு. அப்போ எங்கே நடக்கும், கேஸில் நடக்கும். கேஸில் இந்த மாதிரி கரெக்டுங்களா? இப்போ இதில் வெஜ்ஜு வரக்கூடிய SH, இந்த ரிமைனிங் இருக்கக்கூடியது டஸ் நாட் அஃபெக்டட். கரெக்டா? இதுதானே வினைலிக் குளோரைட். வினைலிக் குளோரைட் என்ன ஆகாது, sp2 கார்பன் SN1 நடக்காது, SN2 நடக்காது. சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. NCH3 lone pair of electron, NCF3 trifluoro amine, அதே மாதிரி ட்ரைமெத்தில் அமீன், இதுல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. CH3Cl அண்ட் CH3Cl. மெத்தில் குளோரைட் அப்படிங்கிறது SN2 பாசிபிளா? இது எலக்ட்ரான் ரிச்சா இல்லையா? எலக்ட்ரான் ரிச். இது டெல் பாசிட்டிவ் என்னது, டெல் நெகட்டிவ், Cl வெளியே போயிடும். ஸோ நைட்ரஜன் இங்க ஒரு CH எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிளஸ் இங்க ஒரு CH3, இங்க CH3. ஏன்னா மெத்தில் அப்படிங்கிறது ஆல்ரெடி எலக்ட்ரான் டொனேட்டிவ் இருக்கும். நைட்ரஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்னும் அதிகமாகும். மெத்தில் போயிட்டு டைரக்டாக பேக் சைடில் இருந்து அட்டாக் பண்ணும், லீவிங் குரூப் வெளியே போயிடும், ஒரு சால்ட் வந்து கிடைக்கும். கரெக்டா? ஆனால் இதில் நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பட் CF3 என்ன ஸ்ட்ராங் எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க இருக்கும். 3 எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க கொடுத்துருந்தா நைட்ரஜன் என்ன இருக்காது, லோன் பேர் அவைலபிலிட்டி இருக்காது. ஆன்சர் வந்து என்னது, நோ ரியாக்ஷன். ஆன்சர் வந்து என்னது, நோ ரியாக்ஷன். இதெல்லாமே திவாரி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அதுக்கான எக்ஸாம்பிள். இது 2 எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ட்ரைஃப்ளூரோ அனிலின், அதாவது அமீன், அண்ட் ட்ரைமெத்தில் அமீன், விச் ஒன் இஸ் மோர் ரியாக்டிவ் இன் SN2 ரியாக்ஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மெத்தில் குளோரைட் அப்படின்னா நோ ரியாக்ஷன் தான் அதுக்கான ஆன்சர். CF3 3 CF3 ஒரு நைட்ரஜனில் ப்ரெசென்ட் ஆயிருந்தா அது என்னது, ஹைலி எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க நேச்சர், நைட்ரஜன் லோன் பேர் அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து என்னது, நோ ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா எலக்ட்ரான் டொனேட்டிவ் ஒரு 3 மெத்தில் குரூப் இருக்கு, ரியாக்ஷன் ஆகுமா? சரிங்களா?